ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நிறைய அந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரிஸ் வருதுல்ல, ஸோ அதில் வந்து நான் படித்த ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். நிறைய இந்த லவ் சம்மந்தமான ஸ்டோரிஸே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் நிறையா ரிலேஷன்ஸ் இருக்காங்க, நிறையா ரிலேட்டிவ்ஸில் இருக்காங்க. ஆனால் ஓவராலாக அந்த ஒரு ஏஜ் குரூப்பில் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது இந்த லவ்வுங்கிறனால, ஸோ அது சம்மந்தமான நிறையா ஸ்டோரிஸ் வர்றது சகஜம்தான், இயல்பு தான், அதெல்லாம் ஓகே தான். பட் நேற்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி வந்துச்சு. ஆனால் அது ஒரு ஸ்டோரி மாதிரியே இல்லை, அது ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஏஜில் அந்த ஒரு சிஸ்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போல். ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட, இது ஒரு பெரிய விஷயம், என் வாழ்க்கையில் நடந்த பெரிய ட்ராமா, என்னால் ஒன்றும் முடியல, இதை மட்டும் நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற பில்டப்லாம் பார்த்துட்டு நான் கூட ஐயோ பாவம் புள்ள ஏதோ பெருசாக கோத்ரூ பண்ணியிருக்குதாட்டிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன கதைன்னு வேறு தெரில, ஐயோ பாவம்னு படித்து பார்த்தா அதில் ஒன்றும் இல்லை, கீழே தூக்கி போடுங்க. அப்படி இல்லை, அந்த சுச்சுவேஷனில் அவங்களோட ஷூஸில் அவங்களுக்கு அது ஒரு ஓகே, அந்த ஏஜுக்கு அது ஒரு பெரிய விஷயந்தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறது. அதோட சைக்காலஜி அண்ட் ஃபிலாசபிலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அது ஒரு நார்மலாக ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நீயே யோசிச்சு பார்க்கும்போது அட கர்மேந்திரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது ஸ்டோரி கூட இல்லை, அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். அது ஒரு லவ் கூட இல்லை, ஒரு கசின் சிஸ்டர்ஸ்க்கு உண்டான ஒரு ஸ்டோரி. ஸோ 2 கசின் சிஸ்டர்ஸ், 2 பேருமே வந்து, அதுவும் ஃபஸ்ட்டு வந்து அந்த சிஸ்டர் வேறு அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நானும் என்னோடய கசினும் வந்து, அப்புறம் நானும் என்னோட கசின்னு அனுப்புனாங்க. ஒரு பொண்ணு கதை அனுப்புகிறாங்க, கசின் அனுப்புகிறாங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே பில்டப்ஸ் வேறு, அப்படியே பில்டப்ஸ்னால் ஒரு ஃபன்னி டோனில் சொல்கிறேன், அஃபண்ட் ஆகாதீங்க சிஸ்டர், சொல்கிறேன். நான் எனக்கு இப்போ நண்பு என்னன்னு தெரியுமா, நீ பேசுகிறத ஒன்றும் புரியல, ஒழுங்காக சொல்லுமாங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி. சரி என்னடா இப்போ என்ன விவரமாக இருக்க போகுது, என்ன கதையாக இருக்க போகுது, ஒரே ஆர்வம் ஆஃப் இந்தியாவை போயிடுச்சு. வெறும் கசின் வேறு டைப் பண்ணி நான் அந்த கசின் பையன் நினச்சிட்டேன். நடுவில் அப்புறம் ஏதோ 2-3 இடத்துல அவன் வந்துச்சு. அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஜென்ரேஷன்லாம் அப்படி தானே பேசுவாங்க. இந்த என்னென்னமோ சாப்பிட்டியாக்கு அந்த மாதிரிலாம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாலாம் பேசுவாங்க. அந்த வேர்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதோ அவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த புள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணுது போல் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கடைசியில் படித்து முடிக்கும் போது புரிய வந்துச்சு, இது வந்து ஒரு 2 சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு ஸ்டோரின்ட்டு. அதனால் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அனுப்புகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த ரிலேஷன்ஸ்குள்ளே நடக்கக்கூடியதுங்கிறது கொஞ்சம் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. நார்மலாக சொல்கிறேன், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என் மரமண்டைக்கில் எட்டுன்னு வைங்களேன், அவ்வளோதான், அப்படி தான் விஷயம். அப்புறம் சரி இது என்னென்னு பார்ப்போமா. ஒரு 2 கசின் சிஸ்டர்ஸு, சின்ன வயசுலலாம் 2 பேத்துக்கும் ஆகவே ஆகாதான், அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, முடியை பிடிச்சி பிச்சுப்பாங்களாம்மா எப்போ இந்த ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ணாலும். அப்புறம் கொஞ்சம் வளர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச திடீர்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நானும் என்னோடய அக்காவும் சின்ன வயசில் இருந்தால் என் கசின் சிஸ்டரும் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், எங்களுக்கு ஆகவே ஆகாது, செட்டே ஆகாது. பக்கத்துலேயே எங்களை விட மாட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும், ஏன்னா எங்களுக்கு அப்படி கோவம் வரும், அடிச்சுப்போம், எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அப்புறம் வளர கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும், அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். திடீர்னு இந்த சிஸ்டர்ஸ் கூடலாம் ஒரு பாண்டிங் வரும், அது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் கவனிச்சிருக்கேன். இந்த அண்ணன் தம்பிக்குள்ள உள்ள பாண்டிங் வந்து கோபிநாத் அவர்கள் சொல்கிற மாதிரி தான். அண்ணன் என்ன பேசுகிறாருன்ட்டு யாருக்குமே புரியாது, தம்பிக்கு புரியும். தம்பி என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறது யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது, அது அண்ணனால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு அண்ணன் தம்பி பாண்டிங் ஒரு மாதிரி இன்டெரக்டாக ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டர்ஸோட பாண்டிங்குமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப ஷேரிங் ஆஃப் இந்தியாவாக இருக்கும் அவங்களுக்குள்ள, ரொம்ப கேரிங் ஆஃப் இந்தியாவாக அது மாறும். எப்போனா மேரேஜுக்கு அப்புறம். அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கும் அந்த அக்கா தங்கச்சிகள் இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பாண்டிங்கை நீங்கள் பாருங்களேன், அப்படியே பின்னி பெசஞ்சிருப்பாளுங்க 2 பேரும். அப்படியே நான் தாண்டி உனக்கு அக்கா, நீ தாண்டி எனக்கு தங்கச்சி, வச்சாவாரி ஆப் எனக்கு சொல்கிறேன் நான், நீ தாண்டா டிரைவருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், சிஸ்டர்ஸோட பாண்டிங்கும். அந்த மாதிரி நானும் என் சிஸ்டரும் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எப்போலாம் லீவுக்கு வந்தோம்னா ஒன்றா தான் சுற்றுவோம், சாப்பிடுவோம், விளாடுவோம். எல்லா கசின்ஸும் அப்படி தான் சிஸ்டர். பட் ஓகே, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா எனிமீஸாக இருந்து க்ளோஸ் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எவிடன்ஸாக தெரியும். எங்கள் வீட்லேயே எல்லோரும் கலாய்ப்பாங்க, எங்களுக்கு நிக் நேம்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் பிரியவே மாட்டோம், நிறையா ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணுவோம், நிறையா அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட நான் 12th தானே முடிச்சிருக்கேன், என்னமோ 12th முடிச்சிருக்கேன், 12th தானே. இந்த 10th வரைக்கும் அப்படி க்ளோஸாக இருந்தோம், நிறையா ஷேர் பண்ணிப்போம், அழுவோம், சிரிப்போம், எதுனாலும் எங்ககிட்ட நைட்டெல்லாம் உட்காந்து கதை பேசுவோம், காசிப்ஸ் பேசுவோம், இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேம்மா, சந்தோஷம். அப்புறம் என்ன விஷயம், என்ன தான் ஆச்சு, அந்த கசின் சிஸ்டர் யாராச்சும் லவ் பண்ணி எவனாச்சும் ஏமாற்றிட்டானா, என்ன அந்த மாதிரி ஏதாச்சும் கதையா, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ இந்த புள்ள வேறு ஸ்டார்டிங்லேயே ஆச்சா போச்சான்னு சொல்லிச்சு, எப்படி கொண்டு போய் என்ன ட்ராமா இந்த புள்ள ஃபேஸ் பண்ணிச்சுன்னு தெரியலையே பாவத்தை அப்படின்னு நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன்.
நாங்கள் ஆடுவோன்னா பாடுவோன்னா ஓடுவோன்னா ஷலலா லலலா ரெட்டை வால் வெந்நீர் விட்டா பாட்டெல்லாம் எழுதியிருக்க மாட்டிருக்குது. அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா கேத்தம்மா பிள்ளை எங்கே இருக்கான் பயப்புள்ள, இந்த மாதிரி என்னதாம்மா சொல்ல வர. சரி க்ளோஸ் ஆகிட்டீங்க, ஓகே. அப்புறம் 10th முடிஞ்சுதுன்னா அப்புறம் 11th 12th இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு கேப் விழுந்துருச்சு. ஒரு மாதிரி கண்டினியூஸாக எங்கள் பேசுகிறதில்ல, அவளும் கண்டுக்கிறதில்ல, நானும் பெருசாக இப்போ கேப் விழுந்தால் என்ன, டெய்லியும் பேசினா தான் ஒரு காலம் வரைக்கும் டெய்லியும் பேசுவோம். அப்புறம் நான் யோசித்தேன், டெய்லியும் பேசினா தான் இது ஒரு விஷயமா, அந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்ல, அவ்வளோதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் எப்பயாச்சும் அவள் பேசும்போது நான் பேசுவேன். அது மாதிரி என்னமோ கம்மியான மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துச்சு. என்னோட அம்மா அப்பப்போ உட்காந்து நானே என் அம்மாலாம் காசிப்ஸ் பேசும்போது அவளை பற்றி ஏதாச்சும் சொன்னால் கூட நான் டிஃபெண்ட் பண்ணி பேசுவேன். அப்படிலாம் கிடையாதுமா, உனக்கு என்னவோ தெரியும், அவங்கெல்லாம் அப்படி இருப்பாங்கம்மா, அதுக்கு அவசரம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்டே சண்டை போடுவேன். நான் எங்கள் அம்மாக்கிட்டே டிஃபெண்ட் பண்ணி தான் பேசுவேன். அவளை விட்டு கொடுத்ததே கிடையாதுண்ணா. அப்படி ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு இந்த 11th 12th கேப் விழுந்துருச்சு. அப்புறம் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுதுண்ணா. நம்ம விட்டு கொடுக்காம பேசணுங்கிறக்கோசரம் பேசுகிறோம் சரி, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் அம்மா சொல்கிறது கரெக்டோ, அவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்களோ, நம்ம தான் இன்னும் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அப்போ நம்மளை மறந்துட்டாலோ, அந்த பாண்டெல்லாம் இல்லையோ, பழைய பாண்டெல்லாம் போயிடுச்சோ, அப்போ கரெக்டு தான் எங்கள் அம்மா சொல்கிறது, இப்படிலாம் எனக்கு தோணுதுண்ணா. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த கேப்பே விழுந்தாலும் எங்களுக்குள்ளே பாண்டு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிக்கணுமா, இல்லை எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டா அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறது தான், அப்புறம் எல்லாம் பில்டப்ஸ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்கிற காசிப்ஸ்லாம் கரெக்டுன்னு நம்பிக்கிட்டு நான் இதை அப்படியே விட்டுடுறதா. நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம், ஏன் இப்போ இந்த பிரிவினை அப்படிங்கிற மாதிரி, இதான் இங்கே ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷனில் நான் இருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு சீரியஸாக இது பர்ஃபெக்டாக இப்படி தாம்மா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரில. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் என்ன, அந்த ஆப்போசிட்டில் அந்த அக்கா கேத்த சமீரா ரெட்டி, சமீரா ரெட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, சமீரா ரெட்டி ஏன் இப்போல்லாம் அமலா பால் கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, அது எனக்கு தெரியாது. அதனால எனக்கு இது ப்ராப்பராக இப்படி தான் சொல்ல வரல. பட் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பையனாக தான் எனக்கு தெரியுது. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், நாங்கள் 5வது படிக்கும்போது பிரமோதுன்னு சொல்லிட்டு 5வது 6வது 7வது ஒன்றா படித்தோம், அவ்வளோதான். இட்ஸ் பீன் இயர்ஸ், நாங்கள் பேசியே இட்ஸ் பீன் இயர்ஸ். அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போகும்போது எதர்ச்சியாக அவனை பார்த்தேன். நான் ஒரு பில்டப்பும் இல்லை, ஒன்றும் டே மச்சான் நீங்கள் ஆச்சா போ, டேய் எப்படிடா இருக்க, இங்கே தான் இருக்கியா, என்ன பண்ணுற, சரி வா ஹோட்டல் போகலாம், வா சாப்பிட்லாம், சரி மச்சி அப்போ டச்சில் இரு, ஓகே மச்சான் பாய், அவ்வளோதான். 5th 6th 7th நாங்கள் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, இப்போயும் அப்படி தான். பட் அந்த பாண்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அந்த பாண்ட் எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு நேற்று என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் ஹரிதேவ்னு சொல்லிட்டு, நாங்கள் 8வது 9th 10th படிக்கும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹரிதேவில் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் அவன் டாக்டர் படிக்க போயிட்டான், நான் இன்ஜினியரிங் படிக்க போனேன். அந்த டைமில் ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சு, அது அப்படியே கேப் விழுந்துருச்சு. நானும் அதை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கல, அவனும் அதை ஹோல்டு பண்ணணும்லாம் பசங்க ஜென்ரலாக அப்படி நினைப்பாங்க தெரில, எனக்கு நினைக்கல. இப்போ நேற்று கூப்பிட்டு பேசினா சொல்கிறா ஹரி அப்படியாடா வந்துடுறேன்டா அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, நாங்கள் பழைய மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ஓவர் த பீரியட் ஆஃப் லைஃப் அப்படி தான், அது அப்படி தான். எனக்கு அது சொல்ல தெரில சீரியஸாக. இப்போ நான் ஊருக்கு போனேன்னா இப்போ கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுங்க. ஆல்மோஸ்ட் 1 year 1.5 years 2 years தான் எனக்கு தெரியும். 5 பேர், நாங்கள் 5 பேரும் ரொம்ப க்ளோஸு. ஆனால் எனக்கு ஹரியும் சரி பிரமோதும் சரி வருஷக்கணக்கில் தெரியும். ஆனால் இப்போயும் நாங்கள் க்ளோஸ் தான். ஆனால் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். அந்த மாதிரியான ஒரு ஜோன் தான் இது. எனக்கு சொல்ல தெரியல சீரியஸாக. ஆனால் ஓவராக என்னென்னா லைஃப்பில் இன்னும் இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமலா பால் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு கட்டத்தில் உங்களுக்குலாம் அம்மா அப்பாவே ஸ்ட்ரேஞ்சருங்கிற மாதிரி தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை கட்டம்லாம் இருக்குது. இன்னும் அம்மா அப்பா ஸ்ட்ரேஞ்சராக மாட்டாங்க, என்றைக்குமே அவங்க உன்னோட அம்மா அப்பா தான். அந்த பாண்ட் அப்படியே தான் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜும் வரும், வேர் யுவர் ஈவன் பேரண்ட்ஸ் ஃபீல் டிஸ்டன்ட். அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகும்போது அது அப்படி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அக்செப்டன்ஸ் நம்ம பண்ணிட்டு போய்க்கணும். அப்புறம் அவளும் கூப்பிடலன்னா நானும் கூப்பிடல, எங்களுக்குள்ள அந்த பாண்ட் அப்படியே இருக்கும், நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னென்னா சரி அவங்க தான் கூப்பிடல, நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க.
உங்களுக்கு அந்த பாண்டு பிடிக்கும்ல, உங்களுக்கு சமீரா ரெட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அப்போ சமீரா ரெட்டி எப்படி இருந்தால் என்ன, அப்படியே நீங்கள் சமீரா ரெட்டி அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே. அவள் கூப்பிடல, நான் மட்டும் ஏன் அந்த அந்த ஜோனுக்கே ஏன் போகிறீங்க? போகலைன்னா சந்தோஷம்தான். அப்புறம் நம்மளே கூப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம எஃபர்ட்ஸ் போடணும். நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டதுக்கப்புறமும் சில விஷயங்கள் நம்மளை அவங்க நம்ம கால் பண்ணாலே அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா, சரி இது அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த ஜோனை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான், அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம அவங்கள ப்ளேமும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நம்ம மெச்சூர்டாக நடந்துக்கணும் அந்த இடத்துல. அந்த ஜோன் புரிஞ்சுக்கணும். சரி நீ என்கிட்ட ஒரு ஜோனில் இருக்கணும்னு ட்ரை பண்ணுற, உனக்கு அங்கே புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, புது அட்மாஸ்பியர் அமைஞ்சிருக்கும், நீ அங்கே பிஸியாக இருப்ப, இட்ஸ் ஓகே. ஓகே, எனக்கும் கண்ணு காய் வாய் மூக்கெல்லாம் இருக்குது, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசுவேன், எனக்கும் புது ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே அந்த லைஃபோடு சேர்ந்து ஒரு ஜேர்னி தான் இந்த உறவுகள்லாம். அது லைஃபோடு சேர்ந்த ஜேர்னி. உறவுகள் மட்டுமே லைஃப் கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் முன்றில்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு படிங்க. ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் போதும் டேமை திறந்து விட்ட மாதிரி அழுக வரும். ஒவ்வொரு சாப்டர், லிட்டரலாக ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு உறவை பற்றி எழுதியிருப்பார். அது படித்து முடிக்கும் போதும் ரீரீடிங் பண்ணக்கூடிய ஹை வேல்யூ உள்ள ஒரு புக்கு. எனக்கு இந்த புக்கு பற்றி சொன்ன உடனே மறுபடியும் படிக்கணும்னு தோணிடுச்சு. அதை படிங்க, நல்லா அழுக வரும், தேம்பி அழுதுருங்க. அந்த பழைய எமோஷன்ஸ்க்கெலாம் அந்த அழுது முடிக்கும்போது ஒரு மாதிரி ஒரு சட்டில் டவுன் நிலைமைக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃப்ளோவில் விட்டுருங்க. சமீரா ரெட்டி கால் பண்ணால் சந்தோஷமாக பேசுங்க, இல்லை உங்களுக்கு கால் பண்ணி சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும், சந்தோஷமாக ஷேர் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஆப்போசிட்டில் சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கும்போது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கிட்டு, ஓகே இதுதான் சுச்சுவேஷன், லெட் இட் பி, ஓகே உங்கள் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டுருக்க வேண்டியது தான். காசின் சிஸ்டருக்கே உட்காந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வாழ்க்கையில் எவ்வளோ உறவுகள் வரப்போகுது, எல்லாம் நம்மளை வச்சு என்னென்ன செய்ய போகுது. அதுக்கெலாம் அப்புறம் எப்படி ரெடியாக வருது? வாழ்க்கைங்கிறது ஒரு வாழ்க்கை என்பதே அன்பினில் அன்பினில்லாம் கிடையாது. ஏதோ ஒரு தேவை இருக்கிற வரைக்கும் தான் அன்பு இருக்கும். யதார்த்தமாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் கிடைக்கிற அன்பு சில உறவுகள், ரொம்ப ஹேண்ட் பிக்டு உறவுகள் கிட்ட இருந்து மட்டும்தான் அது கிடைக்கும். அதுலேயும் சில உறவுகளை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, கடவுளாக சூஸ் பண்ணியிருப்பார். அம்மா அப்பா நம்ம சூஸ் பண்ண முடியாது, தே சூஸ் அஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த உறவுகள்கிட்டேருந்து அந்த அன்பு கிடைக்கும்போது அது பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும். அதை நம்ம அப்படியே பருகி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு உறவு, அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் அதுவுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் ரொம்ப கேல்குலேட்டிவாக, எனக்கு இது கொடு அது தரேன், அது கொடு இது தரேன், இது ப்ரொவைட் பண்ணு நான் அதை இது பண்ணுறேன், அது கொடுக்குறனால தான் எனக்கு உன் மேலே பாசம் பொங்கி வழுது, நீ கொடுக்கலனா நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் ஆம்பளையாடா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. பட் அதுவும் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு உறவு. நம்மளோட வாழ்க்கை துணைவன் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம், அது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆக்சுவலாக. பட் ஹியூமன்ஸ் அதை இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸில் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் அமைஞ்சு அது ஒரு சர்ப்ளஸாக உங்களுக்கு அந்த லவ் கிடச்சிதுன்னா அதை என்ஜாய் பண்ணிக்கோங்க, அது பிளஸ்ஸிங். அதுதான் ரியல் மீனிங் ஆஃப் ரிச்னஸ். ஸோ இந்த மாதிரியான சில உறவுகள், சில ஹேண்ட் பிக்டு உறவுகள் தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயுமே இன்றைக்கெலாம் அப்படி தான் ஆகிப்போச்சு. அதுதான் யதார்த்தமான உண்மை. உங்கள்கிட்ட இருக்குதா? நான் இன்றைக்கி காலையில் ஒரு குவாட்ஸ் ஒன்று படித்தேன், அப்படியே என்னைய ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வசனம். எ மேன் வித் எம்டி வேலட். யார்கிட்டயாச்சும் போய் ஒரு ஹாய் சொன்னால் கூட ஏதோ நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு தான் ஹாய் சொல்கிறானோ அப்படின்னு அவாய்ட் பண்ணக்கூடிய சமுதாயம் இது. A man with an empty wallet is zero. குடும்பஸ்தன் படத்தில் மணிகண்டன் சொன்ன மாதிரி தான். எந்த மணிகண்டன் வேணும் உங்களுக்கு? எந்த மணிகண்டன் வேணும்? சம்பாரிச்சு வந்து கொட்டுறானே அந்த மணிகண்டனா, இல்லை இந்த மணிகண்டனுக்கு ஒன்று மனசு இருக்கே அந்த மணிகண்டனா அப்படின்னு அவர் கேட்கும்போது கண்ணீர் விடாத பசங்களே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். நான் வேறு எங்கேயோ டாப்பிக்கு போயிட்டேன். பட் சொல்கிறேன், ஓவராலாக உறவுகள், வாழ்க்கை இன்னும் நிறைய 10th 12th தான் படிக்கிறீங்க, அதுக்குள்ளே கசன் கூட பிரேக்கப்பா. ஃப்ளோவில் போங்க சிஸ்டர், ஜாலியாக இருங்க. அது ஒரு பெரிய யோசித்து நீங்கள் குழப்பிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஃப்ரீயாக விடுங்க. திங்ஸ் வில் செட்டில் டவுன். இன்னும் புதுசாக வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, பட் சொல்கிறேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும்,
அக்கா கேத்த மாப்பிள்ளை எங்க இருக்கான் பையன். அக்கா உங்கள் அக்கா மாப்பிள்ளையை பார்த்து செட்டில் ஆகிட்டா அவ்வளோதான் விஷயம். அதனால தான் உன்னை கண்டுக்கிறது இல்லை. அவளாப்பா தனியாக டான்ஸ் ஆடி என்ன பிரோஜனம், ஃப்ரீயாக அவுட்டுட்டு போக வேண்டியது தானே. டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறது அவங்க மீட் மிஸ்டர் மித்துன். டாட்டா பை பை டாட்டா 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 பாய்.